நிறைய கான்செப்ட் நேற்று கிளாஸ் பார்த்தோம். ம். மெயின் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள பார்த்தோம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் நம்மளுக்கு வந்து என்னவா நடக்கும், மீன் கண்டுபிடிக்க வந்து நம்மளுக்கு சம்மேஷன் வேல்யூ வரும். அதே பார்த்தீங்கன்னா இது இங்க இன்டகிரேஷன் வேல்யூ வரும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? டிஸ்கிரீட் ரேண்டம் ம். வேரியபிள்னா சம்மேஷன், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா இன்டெக்ரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி புது புது நேம் ம். சொல்லியிருந்தேன். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டியோட நேம் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ம். இதெல்லாம் நான் வச்சுங்க அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்ப அடுத்து 2D ஆரம்பிக்கும். இப்ப பார்க்கறது பார்த்து 1Dயோட கேஸ். வெறும் X மட்டும் வச்சு போறோம். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா X அண்ட் Y 2மே வச்சு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதான் ம். ஃபார்முலா. நான் ஆல்ரெடி குடுத்தது. இது ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணது தான். வேரியன்ஸ் ஆஃப் X வந்து E of X ஸ்கொயர்ட் மைனஸ் E of X3 ஹோல் ஸ்கொயர்ட் வரும். E of X ஸ்கொயர்டோட ஃபார்முலா இது வந்துரும். சம்மேஷனுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்துரும். அதாவது கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இது வரும். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இது வரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டா ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு எழுதிக்கங்க. இது சம் பேசிக் ஃபார்முலா நேத்தே கொடுத்துட்டேன். அதே மாதிரி மியூ ஆர் அப்படிங்கிறது என்னது எபோட் மீன். சரிங்களா? எபோட் ம். மீன் வச்சு பண்ணணும்னா இந்த ஃபார்முலா. மியூ ஆர் டேஷ்ங்கிறது வந்து எபோட் ஆரிஜின். எபோட் ஆரிஜின் வச்சு பண்ணணும்னா இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப அதுல இருந்து சம் ஃபார்முலாஸ் வருது. இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மாடல்ல பார்க்கும்போது இன்னும் டீப்பா பார்ப்போம். எதுல மொமெண்ட்ஸ், இது பேர் மொமெண்ட்ஸ். அப்போ மொமெண்ட்ஸ் வந்து என்ன டீப்பா பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் நிறைய இருக்குது. அதுல பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அதுல நான் பார்த்துட்டு போது திரும்ப நான் இதை வந்து உனக்கு ரிவைஸ் கொடுக்குறேன். சரியாப்பா? இதெல்லாம் சம் பேசிக் ஃபார்முலா வேரியன்ஸோடது. இதை வந்து நம்ம வந்து கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சில இடத்துல அப்ளை பண்ணுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. சரி. இப்போ இதை வச்சுதான் மேல இருக்கிற வச்சுதான் அவன் என்ன கேட்கறான்னு கொஸ்டின் தெரியும். ஆல்ரெடி இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா இதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க? 2 unbiased dice are thrown together at random. Find expected value of total number of points. சரி, என்ன சொல்லிக்கிறோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் இது எக்ஸ்பெக்டட் வேரியன்ட் அண்ட் ஆல்சோ வேரியன்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் வேரியன்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஒரே கொஸ்டின் எல்லாம் பார்க்க முடியும். எக்ஸ்பெக்டட் வேல்யூங்கிறது வந்து அவன் இ ஆஃப் எக்ஸ் கேட்கறான் அண்ட் வேரியன்ஸும் கேட்டிருந்தானா விஆர் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இப்போ அவன் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான். எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் என்ன சொல்லிக்கிறான்? டோட்டல் நம்பர் சொல்லிக்கிறான். சரிங்களா? இந்த டோட்டல் நம்பரோட கான்செப்ட் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எத்தனை டைஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க? அன்பயாஸ்டு 2 டைஸ்ன்னு சொல்லிட்டான். 2 அன்பயாஸ்டு டைஸ்ன்றான். அப்ப என்ன பண்ண போறோம்? அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. சம் டோட்டல் நம்பரும் போது நீ சம் போடுங்க. ப்ராடக்ட் கூட கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரிங்களா? ப்ராடக்ட் கேட்கறானா சம் கேட்கறானா அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோ. இப்போ சம்முனால நம்ம சம் ஆட் பண்ண போறோம். 1 மொத்தம் எத்தனை டைஸ் பாசிபிள் இருக்கும்? 6 பாசிபிள். 6 × 6 36 பாசிபிள் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கால வைஸ் ரோ வைஸும் 6 பாசிபிள் கொண்டாந்து டேபிள் போடணுமா என்ன போடணும்? டேபிள் போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஆல்ரெடி டேபிள் போட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். டேபிள் போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இதுக்கும் ஏன் டேபிள் போடுறோம்? இதுக்கு டோட்டல் சொல்லிக்கிறான்ல. டோட்டல் சொல்லிக்கிறான்ல. ஆமா. அப்போ f டோட்டல் of x இது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டு கொடுத்துறேன். இந்த டேபிள் ஈஸி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி சொன்னேனா இல்லையா? f of x காகவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் x க்கு. ஓ p of x. f of x ங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். 1 2 3 4 5 6 இன்னொன்னு போட்டுக்கோ. 7. இப்போ என்ன வரும்? டேபிள் வந்து டைஸ் தானே. டைஸ்னா 1 2 3 6 அதுதான் வரும். 1 2 3 4 5 6. அப்ப இது நமக்கு தேவையில்லை. 1 2 3 4 இல்ல அங்க இது போடுவீங்களா நீங்க அடிஷன் நடுவுல. சூப்பர். தேங்க் யூ. அதான் கேட்டேன். என்னடா கவுண்ட் தப்பாவுதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் ஏன் இந்த கொஸ்டினுக்கு இது பண்றோம்? டேய் கொஸ்டின் நல்லா படிடா. ஏன் இது பண்றோம்? என்ன சொல்லிக்கிறாங்க? 2 அன்பயாஸ்டு டைஸ். அப்படின்னு என்னது? எஸ் ஓட பாசிபிள் என்ன? 1,1 கரெக்டா? இதானே எஸ். பட் அவன் என்ன சொல்லிட்டான்? x is a random number, random variable டோட்டல்ட்டான். அப்ப டோட்டல் சரி எக்ஸ்பெக்டட் ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஒன்னு சொல்லி கொடுக்கல நீங்க நேத்து கடைசி கிளாஸ்ல. எக்ஸ்பெக்டட் வேல்யூ e of x ன்னு சொன்னேன் இல்லையா? அது மட்டும் தான் சொன்னீங்க. அது என்னன்னு சொல்ல நீங்க. e of x சொல்லு இன்னொரு சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன வேணும்னு சொல்லு நான் சொல்றேன். क्वेश्चन ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க அப்புறம் ஏன் இந்த டேபிள் போறணும் பாப்போம். நான் சொல்றேன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ எந்த டாபிக்னே தெரியலையே. எக்ஸ்பெக்டட் வேல்யூ செகண்ட் சாப்டர்ல e of x னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ இது 2 3 நாளா சொல்லிட்டு இருக்காரு. e of x ஓட மீனிங் என்ன? மீன், ஆவரேஜ். சரிங்களா? மீன், ஆவரேஜ்,
எக்ஸ்பெக்டட் வேல்யூ இது எல்லாமே ஒரே கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறேன் சரிங்களா. அண்ட் ஆல்சோ இது மியூ நோட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இது வந்து மியூ நோட் பண்ணுவாங்க, அண்ட் ஆல்சோ எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா என்ன? இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சம்மேஷன் எக்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இதெல்லாம் சொல்லி இப்ப கூட இப்ப மேல காட்டிட்டு தான் வந்தேன். இதுதான் ஃபார்முலா. இப்ப இதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குதா? ப்ராபபிலிட்டி இல்ல. அப்ப நம்ம எடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த டேபிள் போடணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? டேபிள் போறதுக்கு முன்னாடி இங்க என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போடலாம். சரியா? இப்ப என்னென்ன கண்டிஷன் 2 1 பை எஸ் டைஸ்னா நமக்கு வேல்யூஸ் தெரியும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? இங்க பிளஸ் போட்டுருவீங்க. இங்க 1 2 3 4 5 6 வரும். சரிங்களா? 1 1 1 ஆட் பண்ணி கூட டோட்டல் xங்கிறது என்ன? let x be the random variable of total number. சரிங்களா? அப்ப என்ன எடுப்பீங்க? வேல்யூ சொல்லுங்க போல கிடக்குன்னு. 2 3 4 5 6 7. அடுத்து என்ன எடுக்கலாம்? 4 5 6 7 8. 4 5 6 7 8 9. கரெக்ட்டுங்களா? 5 6 7 8 9 10. இங்க என்ன கிடைக்கும்? 6 6 7 8 9 10 11. கரெக்டாப்பா? 7 8 9 10 11 12. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போறோம். அப்படிதானே? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சலாமா? இங்கே ப்ராபபிலிட்டியோட பாசிபிலிட்டி எழுதிடுறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து ப்ராபபிலிட்டியோட இந்த டேபிள் இருக்குன்னா ப்ராபபிலிட்டிக்கு நம்ம எழுதுறதுக்கான டேபிள் இங்க எழுதிடுறேன். சரிங்களா? x அப்புறம் p of x. ஆமா. அப்ப அதுல இருந்து நம்ம சம்மேஷன் x கூட போட்டுக்கலாம் இதுல கீழ. சரிங்களா? அது ஈஸியா இருக்கும் பாத்துக்கோங்க. அப்ப என்னதுங்க? x இது x p of x. p of x. Sum of the value. Sum of the value என்ன? 2 3 4 5 6 7. 2 3 இந்த கூட எழுதிக்கோ. 4 5 6 7 8 9 9 10 11 12. 10 11 12. சரிங்களா? 2 வந்துட்டு 1. அப்ப எத்தனை பாசிபிள் இருக்குது? மொத்தம் 36 பாசிபிள் இருக்குது. அப்ப 1/36. 36 வரும் தெரியுதுல? p of x. ஓகே. 3 வந்துட்டு 2/36. 4 வந்துட்டு 3/36. 5 வந்துட்டு 4/36. 6 வந்துட்டு 5/36. 7 வந்துட்டு 6/36. 8 வந்துட்டு 5/36. சூப்பர், வெரி குட். 4 3 2 1. 4/36, 3/36, 2/36, 1/36. 1/36. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி சம்மேஷன் x into p of x பண்ணனும். அதை கீழே பண்ணிக்கலாமா? அதுக்கு போய் தனியா போடணும். e of x e of x அதான் e of x. அப்ப e of x னே போட்டுங்க. அது என்னது? x into p of x. 2/36. 2/36. 6/36. 6/36. 12/36. 12/36. 20/36. 30/36. 42. 42/36. 40. 40/36. 36/36. 30/36. 22/36. Then 12/36. இதெல்லாம் ஆட் பண்றதுக்கு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு e of x கிடைச்சிடும். சரிங்களா? அதெல்லாம் e of x ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் x வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதையும் நம்ம போட்டுறலாம். ஆட் பண்ணிட்டியா? 252/36. சோ சம்மேஷன் வந்து என்ன வருதுங்க? 252/36. 36. இதான் நம்மளுடைய e of x ஓட வேல்யூ. சரிங்களா? 7 7 கேன்சல் ஆகுது அது.
என்னப்பா கேன்சல் ஆகுதா? ஆமாங்க. கேன்சல் ஆனா 7x எவ்வளவு வருது? E of x is equal to 7. 7 ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு E of x minus E of x square ஆஹா, கண்டுபிடிக்கணும். மீன் வந்து அவ்வளவுதான். மீன் முடிஞ்சிச்சு. மீன் மட்டும் கேட்டா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டா இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது வேரியன்ஸா? ஆமா, வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்னது கீழ ஃபார்முலா E of இருக்கு. x square minus E of x the whole square. ஆமா, e of x squared minus E e of of x x the the whole whole square. square. இதுதான் ஃபார்முலா. அதனால என்ன பண்ண போறோம்? ஒவ்வொண்ணா கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சலாமா? ம். ஃபார்முலா என்னது? சம்மேஷன் x squared p of x. அப்ப x squared into p of x கண்டுபிடிச்சா போதும். 4 by 36. ம். 4 by 4 by 36. 36. 18 by 36. 9 18 by 36. 16 and 3. 48. ம் 48 தானே 16. ம் 25 into 9. இல்லை 4. 4 தான் 4 தான். 100. 100 by 36. 36 into 5. 180. 49 into 6. 294. 294. 64 into 5. 320. 81 into 4. 324. 100னா 300. கரெக்டாப்பா? ஆ 300 பேச்சு வர மாட்டேங்குது. 300 by 36 தான். அடுத்தது ம் 11னா 121. 121 into 2. 242. 242 divided by 36. அடுத்து கடைசி 144. 144 by 36. அப்ப சொல்றாங்க e of x squared ஓட டோட்டல் எவ்வளவு? 4 plus 18 plus 48. 100. 180. சார் அது 294 எதுப்பா? 180க்கு அப்புறம் இது 294. 294 தான். 294. 320. 320 324. 324 300 242. 144. 1974 divided by 36. 1974 divided by Divided by 36. minus 7 square. சொல்லுங்க. இந்த டிவைட் பண்ண என்ன வந்தது? சார் இது 7 ஸ்கொயருக்கு பதில் ஓகே 7 ஸ்கொயர் e of x ஓட வேல்யூ நீ தான் 7 சொல்லியிருந்தீல்ல? இல்லை நான் 36 வச்சாலும் யூஸ் பண்ண முடியாது. புரியலப்பா? இன்னொரு சொல்லு. ஒன்றும் இல்லை சார். இல்ல 252 divided by 36 வந்து 7 நீ தானே சொன்ன? ஆமாம் நான் சொன்னேன் சார். 35 by 6 வேரியன்ஸ். எதுக்குப்பா? 35 by 6. 35 by 6 வேரியன்ஸ் ஆன்சர். இதை டிவைட் பண்ணாவா? அப்ப ஆன்சர் தப்பா வருது. நெகட்டிவ் வரக்கூடாது. -7 ஸ்கொயர் வந்து 49 வருது. இல்ல ஃபைனல் ஆன்சரே 35 by 6 தான். அப்படியா? நான் என்னடான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இதை போட்டு சொல்லிட்டேன். ஓகே அதான் நெகட்டிவ் வருதுன்னு பார்த்தேன். அப்ப 35 by 6 கரெக்ட்டுங்களா? சப்போஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டானா √35 by 6 போட்டீங்கன்னா போதும். √35 by 6. அவ்வளவுதான். இது டெசிமல் வேல்யூ பாசிபிளா இருந்தா கால்குலேட்டர்ல டெசிமல் வேல்யூனோ அதை எழுதினா முடியும். சரியாப்பா? அப்ப கிளியர் ஆகுறீங்களா? டவுட் ஆகுங்களா? இல்ல ஓகே.